Hello friends, welcome to Sasha's time. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நிம்பு பன்னீர் டிக்கா. பன்னீர் இருந்தால் மட்டும் போதும், வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின பன்னீர் தான், வீட்டில் உள்ள பன்னீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா கடல மாவு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் வர அளவுக்கு எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பேர் நிம்பு பன்னீர் டிக்கா. அதாவது இந்த ரெசிபியோட மெயின் டேஸ்ட் என்ஹான்சரே லெமன் ஜூஸ் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லெமனோட ஃப்ளேவர் தான் அந்த பன்னீரில் இறங்கி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு கொஞ்சம் மாவு நல்லா கெட்டியாக, நம்ம பஜ்ஜி மாவுலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்குங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படி ஊறட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம டூத்பிக் இருக்கு இல்லையா, பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 4 இல்லை 5 பன்னீர் துண்டுகள் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் டூத்பிக் எடுத்திருக்கேன். அதில் 2 மட்டும் நம்ம கோர்த்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ 2 பன்னீர் துண்டுகள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த க்யூப்ஸ்க்கு நடுவில் கொஞ்சமாக கேப் விட்டு வைங்க. டூத்பிக் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நம்ம சிங்கிள் பீசஸாகவே அந்த க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்யூப்ஸ் தனியாகவே ஒவ்வொரு பீசஸாகவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டே வைங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்பையும் திருப்பி விடுறப்போ கொஞ்சமாக நகர்ந்து அது ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம தனித்தனியாக அதை கடித்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு வச்சா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா இதை எப்படி கொஞ்சம் லேசாக ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த ஆயில் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சைடுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. நீங்கள் ஸ்டிக்கை பிடிச்சும் கூட திருப்பி விடலாம். 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம் நம்ம வெளியே. சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நார்மலாக சில பன்னீர் டிக்காவில் ரெட் சாஸ் அது இதுன்னு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும், அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே கூடவே பெல் சிம்பிளை காட்டும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை தேடி வரும். இந்த ரெசிபி பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வேறு எந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.